இதை நான் எதனால் ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணிவிட்டு டிவி யூனிட் கொடுத்துட்டு செமி ஃபர்னிஷ்டு சொல்கிறதுக்கும், இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் உங்களுக்கு தனித்துவமாக ஹைலைட் பண்ணி சொல்லணும் இல்லையா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்ட் அப்படின்ற டேக் நான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட இன்ஸ்டாகிராமில் தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒன்று நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. சரிங்களா? இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாமா? வாங்க வாட்டர் சோர்ஸ்லாம் உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்ட்ரீட் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு ஒரு காமான ஸ்ட்ரீட்டு, ரொம்ப கச்சன்னு சத்தம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். நான் வரும்போது அந்த ஸ்ட்ரீட் கார்னர்லேயே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அங்கே வந்து ஒரு மியாவ் நிற்கிது. தொண்டை கட்டிடுச்சு போல மியாவுக்கு. நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகையில் ஃப்ளாட் ப்ரோமோட்டர்ஸ் அசோசியேஷன் சென்னை சவுத் நடத்தக்கூடிய வாங்க வீடு வாங்க ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ இப்போ நடக்க போதுங்க. 300க்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். ஃப்ளாட் ப்ரோமோட்டர்ஸ் அசோசியேஷனே நடத்தக்கூடிய எக்ஸ்போங்க. அதனால நீங்கள் வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். 20 லட்சத்திலிருந்து 2 கோடி வரைக்கும் உங்களுக்கு இங்கே வீடுகள், மனைகள், அப்பார்ட்மெண்ட்டுகள் ஷோ பண்ணுறாங்க. டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 27, 28ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமை. என்ட்ரி ஃப்ரீ தான். எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு புதுசு கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், பூஜா கபோர்டு, செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிளோட, அதுவும் சிம்னி வித் ஹப்போட ஒரு மாடுலர் கிச்சன், இந்த மாதிரி ஒரு வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மாடல் ஹவுஸ்லாம் கிடையாதுங்க. வீடு, ஆக்சுவல் வீடு, ஹேண்ட் ஓவர் பண்ண போகிற வீடு, நீங்கள் வாங்க போகிற வீடே வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம பில்டர் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஜிஜி ஸ்ட்ரக்சரல்ஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற டேரக்டாக பிள்ளைனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா அவங்க குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஒன்று இடையே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கன்சல்டேஷன் ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கன்சல்டேஷன் ஃபார்மையும் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நானே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கும் கால் பண்ணி பேசினேன் என்னோட ஃப்ரீ டைமில். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மயிலாப்பூரில் இருக்குங்க. மயிலாப்பூர் கார்னேஸ்வரர் பக்கோடா ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பக்கோடாவோட மெயின் லைன் ஸ்ட்ரீட் இருக்குங்க. இப்போ நான் மேப்பில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒய் மாதிரி ஒரு ரோட் கட் ஆகும். இந்த ஒய் லைனுக்குள்ளே இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஆளுங்க உள்ளே வர மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் உள்ளே வராங்க அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருக்கும். வெளியே ஆளுங்க யாரும் வராது அப்படின்றதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஃப்ரீயாக விளையாட விடலாம். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட என் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கேமராமேன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் விட்டல ஸ்கூல்ஸும் சொல்லிடுறேன். இந்த கார்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, டான் பாஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐ ஸ்கூல் இருக்குது, குமரன் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லேண்ட்மார்க் அப்படின்ன உடனே மயிலாப்பூரினுடைய மிகப்பெரிய லேண்ட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் தான். அந்த பீச் ரோட் பார்டரில் வரும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து லைட் ஹவுஸ் 600 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெட்ரோட ஒர்க் ஃபேஸ்ஃபுல்லாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. லைட் ஹவுஸ்லேருந்து நீங்கள் பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் இந்த லைனை அசஸ் பண்ணிக்கலாம். அந்த லைன் மூலியமாகவே நீங்கள் மற்ற 2 லைனையும் அசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியோட எல்லா முக்கியமான லொக்கேஷனுக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி மெட்ரோட ஒர்க் ஃபேஸ்ஃபுல்லாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு நம்ம சென்னையில். வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் டபுள் டெக்கர் மெட்ரோ லைன்லாம் நம்ம சென்னையில் தாங்க இருக்குது. பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. கூடிய சீக்கிரம் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிட்டி சென்டர் இங்கேருந்து கரெக்டாக 650 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் விருப்பப்படுற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத ஈஸியாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்டோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட தாய்மார்கள் அப்பாக்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜி ஜெகன் சுப்பு இது வந்து பார்த்திங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடுகள் அப்படின்ற விதமாக மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6 வீடு இருக்குது. ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட, கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில், அதுவும் ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு ஸ்டேஜில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ப்ரெஃபர் பண்ணலாம். உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் வரும். பேசிக் கம்யூனிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை நான் எதனால் ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, சும்மா செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணிவிட்டு டிவி யூனிட் கொடுத்துட்டு செமி ஃபர்னிஷ்டு சொல்கிறதுக்கும், இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் உங்களுக்கு தனித்துவமாக ஹைலைட் பண்ணி சொல்லணும் இல்லையா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்ட் அப்படின்ற டேக் நான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட இன்ஸ்டாகிராமில் தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒன்று நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. சரிங்களா? இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாமா? வாங்க வாட்டர் சோர்ஸ்லாம் உள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
எஸ்எஸ்ல மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து விநாயகர் இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஜேவி கான்செப்ட்டில் இந்த வீடை கட்டியிருக்கிறாங்க. அதாவது ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஓனர்கிட்ட லேண்ட் இருக்கும், பில்டர்கிட்ட ஃபண்டிங் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து பில்டர் வந்து லேண்ட் ஓனருக்கு வீடு கட்டி கொடுத்துருவாங்க. இருக்கக்கூடிய வீட்டில் அவங்க ஷேர் பேசிப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா லேண்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 50-50 வரும், இல்லை 40-60 வரும். அது நம்ம கிளைண்ட்ஸ் அந்த லொக்கேஷன், அங்கே இருக்கக்கூடிய எஃப்எஸ்ஐ, அந்த ரோட் ஃப்ரண்டேஜ் அதெல்லாமே பேஸ் பண்ணியிருக்கு. அது பெரிய விஷயம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நிறைய போகும். அதை நான் தனியாக கூட வேணும்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஜேவி கான்செப்ட்டில் கட்டியிருக்கிறாங்க. மொத்தம் 6 வீடு. 3 வீடு வந்து பார்த்திங்கன்னா பில்டர் ஷேர், அவர் அதை சேல் பண்ணிட்டாரு. அதுக்கு தான் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். 2 வீடியோ போட்டிருந்தோம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் 1 வீடியோ போட்டிருந்தோம், ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்லையும் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ஓனரோட 3 வீடு இருக்குது இல்லையா, அதில் ஒரு வீடை மட்டும் ஓனர் அவங்களோட பண தேவைக்காக சேல் பண்ணுறாங்க. பில்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரண்ட்டில் மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரேம்ப் இருக்குங்க. ரேம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் சிட்டிக்குள்ளே நம்ம வீடு வரைக்கும் நம்ம கரெக்டாக கட்டிட்டு அந்த ரேம்பை மட்டும் நம்ம ரோட்டில் கட்டுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக ரேம்ப் உள்ளே இருக்கிறத நான் தனித்துவமாக பார்க்குறேன். அதே நேரத்தில் ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கிரானைட் ஒரு லெவல் விட்டு கட்டாக போட்டிருக்கிறாங்க. நல்லா கிரிப்பாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸும் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கும் ஹேண்டில் வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. ரைசர் லெவலும் கம்மியாக இருந்தது. இதை நான் வந்து பழைய வீடியோவில் கூட ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவை அந்த ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தாலும் அதில் கூட சொல்லியிருப்பேன். ரைசர் லெவல் கம்மியாக இருக்குது, சீனியர் சிட்டிசன்ஸ் கூட ஈஸியாக ஏறி வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சீல்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கவர் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷீட் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது. அமினிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர் கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, EV சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட் இருக்குது, டிரைவர் அண்ணாக்கள், வாட்ச்மேன் அண்ணாக்களுக்காக. உங்களுக்கு இந்த லாபிக்கு கிரில் கேட் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. லாபிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஓடிஸ் பிராண்டில் இருக்குது. லிஃப்ட்டும் ரன்னிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. எங்கே நம்மளை காணும்? அது தெரியும். எங்கே பேனர்ஜியை காணும்? என்னையே தேடுறாங்க. வாங்க வாங்க, செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். ஓடிஸ் பிராண்ட் 408 kg 6 persons. ஆனால் ஆக்சுவலாக கொஞ்சம் கனத்த பர்சன்ஸ்லாம் வந்தாங்க அப்படின்னும் பொழுது கொஞ்சம் ஸ்பேஸ் இந்த 6% யூஸ் பண்ண முடியாது. லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட், லெஃப்ட் ஹேண்ட் சைட் போர்ஷன் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் S1 சவுத் ஃபேஸிங். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ் எல்லாமே ஆர்பிட் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. லாபி ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃப்ளோரிங்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்டிங்கில் ஸ்பாட் லைட்ஸும் இருக்குது. அதே நேரத்தில் எல்இடி கிளாம்பும் கொடுத்துருக்குறாங்க. ஹோல்டர் நம்ம அப்படியே உள்ளே போகலாமா? வாங்க வாங்க, வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. சவுத் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குது. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். அப்படியே அங்கேயே நில்லுங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த லிவிங்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் ஒரு டிசைன் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. இங்கே சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூஜா கபோர்ட் சும்மா பேருக்கு கொடுக்காமல் ஒரு கும்பத்தோடு இருக்கக்கூடிய பூஜா கபோர்ட் உங்களுக்கு ஃபுல் செட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே இங்கே வாங்க நவி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் நல்லா கிராண்டாக இருக்குது. அங்கேயும் உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண போகிற இந்த வீட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1095 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 452 ஸ்கொயர் ஃபீட். இந்த லிவிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்கனி இருக்குது. பால்கனி ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல பில்டரே கவர் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஜிஜி ஸ்ட்ரக்சரல்ஸ் பிரைவேட் லிமிடெடோட கொலாப் பண்ணி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கிறேன். அவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் ஃபுல் கம்ப்ளீட்டடாக தான் சேல் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரம் சங்கர் நகரில் ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் வீடியோ போட்டிருந்தேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வீடியோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 3 BHK கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் தனியாக இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜ் கூட இதில் வச்சுக்கலாம். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி இருக்குது, ஹப் இருக்குது, ஸ்லாபில் கிரனேட் கொடுத்துருக்குறாங்க, வால் டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா
மாடுலர் கிச்சனாக பண்ணியிருக்கிறாங்க. யூபிவிசி அப்பர் விண்டோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு சிங்க் இருக்குது. டேப்ஸ் எல்லாமே பேர்வேர் பிராண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த பூஜா கபோர்டு இருக்கு இல்லையா, பூஜா கபோர்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் பேரிவேர் பிராண்ட் டேப்போட கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு மிரரோட இருக்குது. உங்களுக்கு அதில் லைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இப்போ லாஃப்ட் நல்ல பெரிய லாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாவ், நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். உங்களுக்கு நான் அதை என்னென்னு காட்டுறேன். அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் காமன் பார் பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாஸில் கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட் டிசைனுங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் செட் இருக்குது வால் மவுண்ட் டிசைன் அப்படின்றதுனால. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிவிசி வெண்டிலேட்டர் வித் கிரில்லோடு இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேனோடு இருக்குது. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. சோப் ட்ரே கொடுத்துருக்குறாங்க. டவல் ராட் இருக்குது. இந்த காமன் பாத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம், ஸ்பேஷியஸான பெட்ரூம். இந்த போர்ஷனில் ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டில் மொத்தம் 2 வேரியன்ட் தாங்க. அதில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸான வேரியன்ட். ஓகேங்களா, பேலன்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட். இந்த ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சீக்கிரம் சைட் விசிட் வந்து பார்க்குறது நல்லது. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோடு இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒரு ஒர்க் ஸ்பேஸும் இருக்குது. ஒர்க் ஸ்பேஸ் பக்கத்துலேயே வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் நீங்கள் இங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் பேரிவேர் பிராண்டில் இருக்குது. ஆஃப் செட் கொடுத்துருக்காங்க. சோப் ஸ்டாண்ட் இருக்குது. கார்னர் சோப் ஸ்டாண்ட். யூபிவிசி வெண்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு பால்கனி இருக்குது. சைட் பால்கனி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் சேஃப்டியாகவும் இருக்கும். பக்கத்து வீட்டில் நார்த்தங்காய் மரம் இருக்குங்க. நார்த்தங்காய் ஊறுகாய் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போனோன்னா அங்கேருந்து நார்த்தங்காய் நிறையா பறிச்சுட்டு வந்து என்னோடய அம்மா வீட்டில் ஊறுகாய் போடுவாங்க. அந்த ஊறுகாய் எடுத்து ஊரில் எங்கள் ஃபேமிலி, எங்கள் ஊரில் எங்கள் பக்கத்து தெரு, எதிரி வீடு, மேல் வீடு எல்லாருக்கும் ஃப்ரீயாக நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். நான் அதெல்லாம் பார்த்துட்டே கேட்பேன் அம்மாட்டேன், ஊறுகாய் கடை வச்சுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஊறுகாய் நல்லா அம்மா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனால தான். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஸ்பேஸ் மேலே வந்து ஒரு டிசைன் நம்பர் இருக்குது. எங்கள் அம்மாவோட ஊறுகாய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி. இந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன் தான். ஆனால் இந்த ஸ்ட்ரீட் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு ஒரு காமான ஸ்ட்ரீட், ரொம்ப கச்சன்னு சத்தம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். நான் வரும்போது அந்த ஸ்ட்ரீட் கார்னர்லேயே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அங்கே வந்து ஒரு மியாவு நிற்கிது. தொண்டை கட்டிடுச்சு போல மியாவுக்கு. அங்கேருந்து பார்க்கு என்னைய கூப்பிட்றான் அப்படின்னு. ஓகே பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த பால்கனியில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எஸ்எஸ்ல கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருந்தாங்க. எங்கள் வசதியில் கவர் பண்ணலான்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள். உங்களுக்கு எம்எஸ்லேயே கிரில் கேட் கொடுத்துட்டாங்க. வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் சேஃபாக இருக்கும். நம்ம ஒரு பில்டர்ஸ்ட்டை கவனிக்கணும் இல்லையா, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பாருங்கள், இங்கே தனியாக உங்களுக்கு கிரில் கேட்டே கொடுத்துருக்குறாங்க. இங்கே கிரில் கேட் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு அவசியமாக நீங்களே சொல்லுங்கள். ஆனால் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் 1,64,00,000 சேல்ஸ்க்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும்தான் அடிஷ்னலாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறீங்க. மற்றபடி எல்லாமே சேர்த்து தான் ஓனர் இந்த ரேட்டை கோட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்மளுக்கு கால் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இந்த வீடை சொந்தமாக்குனீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளைய ஃபங்க்ஷனுக்கு கூட மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வீடு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா.